இப்போ எல்லாம் படம் டிக்கெட் விலையை விட பாப்கார்ன் விலை அதிகமாக இருக்குது. அதனாலே தேட்டருக்கு போகாமல் ஓடிடியில் படம் வர வரைக்கும் வெயிட் பண்ணி படம் பார்க்க வேண்டிய நிலமை வந்துருச்சு. அப்படி தேட்டருக்கு கிடைக்கிற பாப்கார்னை விட டேஸ்டியான பாப்கார்ன் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணலாம். அதுக்கு கொஞ்சமாக பட்டரை கடாயில் சேர்த்துட்டு அது உருகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போல்லாம் காய வச்ச கார்ன் மளிகை கடையில் சூப்பர் மார்க்கெட்டில் எல்லா இடத்துலையும் கிடைக்குது. அந்த கார்ன் வாங்கி நம்ம ரெடி பண்ணலாம். இதில் கொஞ்சமாக உப்பு, மசாலா தேவையான மசாலா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது குழந்தைங்களுக்கு மட்டும்னா உப்பு மட்டும் போதும். இப்போ இதை சேர்த்துட்டு நான் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாவை நல்லா கலக்கி விட்டுடலாம். இது கூட நல்லா காய வச்ச கானை இது கூட சேர்த்துக்கலாம். மிதமான தீயில் இருக்கட்டும். தீ அதிகமாக இருந்தால் மசாலா கருகிடும். இப்போ இதை மெதுவாக வதக்கி விட்டுட்டே இருங்க. இது நீங்கள் குக்கரில் கூட செய்யலாம். குக்கரில் செய்யும் போது மூடியை கேஸ்கெட் எடுத்துகிட்டு சும்மா மூடி வைங்க. விசில்லாம் போட வேண்டாம். இப்போ பாருங்கள், பாப்கார்ன் வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. இது நான் மேலே ஒரு மூடி போட்டு மூடிடுறேன். உங்களுக்கு பாப்கார்ன் வெடிக்கிற சத்தம் கேட்கும். கொஞ்ச நேரம் கழித்து இந்த பாத்திரத்தை அப்படியே லேசாக குலுக்கி விடுங்க. ஓப்பன் பண்ணக்கூடாது மூடியை, ஏன்னா பாப்கார்ன் வெளியே தெரிச்சிடும். இந்த மாதிரி குலுக்கி விட்டுடுங்க. உங்களுக்கு எப்போ பாப்கார்ன் வெடிக்கிற சத்தம் அடங்குதோ அப்போ மூடியை திறந்து பாருங்கள். அவ்வளோதான், நம்ம பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சு. தேட்டரில் இருக்கிற மாதிரியே பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சு. அதை விட டேஸ்டியாக ஹெல்த்தியாக நம்ம வீட்டிலையே பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டால் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுத்துட்டு குழந்தைங்களுக்கும் கொடுத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச படத்தை வீட்டில் பார்த்துக்கிட்டே பாப்கார்னை என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.